அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவராய் இராமல் கர்த்தருக்கு சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்ல, போன வாரம் நம்ம எதை தியானித்தோம்? எது தேவ சித்தம்? எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். ஆமென். அதுக்கு முந்தின வாரம் தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை பார்த்தோம். உலகம் வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. சுத்துதான் நிக்குதா? எவ்வளவு வேகத்தில் சுத்துவோம்? சுத்துது எவ்வளவு வேகத்தில் சுத்துவோம்? காத்தடிக்கிறதா காத்து வந்து இவர வேகத்தில் அடிச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? உலகம் எவ்வளவு வேகத்தில் சுத்துவோம்? குறைஞ்சது 1000 மீட்டர் வேகத்தில் சுத்திட்டு இருக்குதான். எத்தனை கிலோமீட்டர் வேகம்? 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துனா சென்னையுடைய தூரமே 360 என்பதுதான். 1000 கிலோமீட்டர் வேகம்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது பூமி. ஆனால் நம்ம ஆடலை அசையலை. பேசலாம். அதை நீங்கள் கப்பலில் பிரயாணம் பண்ண நமக்கு இருக்க முடியாது. இப்படி அடிச்சுன்னா அங்கேருந்து விளையாந்துருவீங்க. வாயில சோறு வச்சா எங்கே போய் விழுவீங்க? ஆடும். இன்னைக்கு வந்து எல்லாமே எதில் வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா கணினி என்னது? கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டரில் எல்லா கேமும் வந்துருச்சு. விமானம் ஓட்டுறது கூட வந்துருச்சு. விமானம் ஓட்டி அதில் என்ன பண்ணுறாங்க? பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு மழையில் மோதுறான். மோதிட்டா அந்த ஃப்ளைட்டை எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் விமானத்தை ஓட்டுறவனுக்கு ஏதாவது சேதம் வருமா? வராது. அது போலதான் வாழ்க்கையிலேயே நிறைய பேர் நான் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் கம்ப்யூட்டர் மயமான வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. விசுவாச வாழ்க்கைக்கும் கம்ப்யூட்டர் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? பேசலாம். அதே ஒரிஜினல் விமானத்தில் ஒருத்தர் பயிற்சி எடுத்து அவருடைய காரியங்களை அவன் அறிந்து ஓட்டும் பொழுது கண் இமை மூடி திறப்பதற்குள்ள எத்தனை பேர் சேர்த்து போனா? 246. இந்த சேதம் கம்ப்யூட்டர்ல ஓட்டினா வருமா? வராது. பிராக்டிக்கலா ஓட்டும் பொழுது வருது. நமது வாழ்க்கையிலையும் விசுவாசிகளாக நமது வாழ்க்கையில கம்ப்யூட்டர் வாழ்க்கையை நம்ம வாழலை. அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவரை அழைத்து என்ன சொல்றாரா? என் நாமத்தின் நிமித்தமாக அவர் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காட்டுவேன். வசனம் இருக்கா? ராஜபோகமான வாழ்க்கை வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லா பிரச்சனைகளையும் சகித்து எல்லா போராட்டங்களையும் சந்திக்கணும். அவைகளிலும் மத்தியில கிறிஸ்துவுக்காக வாழணும். பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும்.
எல்லாருக்கும் நேரிட்டது போல இதுவும் நேரிட்டது. வசனம் இருக்கா? இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் நேரிட்டது போல இதுவும் நேரிட்டது, மரணம். அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதெல்லாம் நடக்குமோ நமது வாழ்க்கையில தேவன் அதை அங்கீகரித்திருக்கிறார். ஆனா முடிவிலே ஜெயத்தை கர்த்தர் தருவார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம் இல்லாமல் நமது வாழ்க்கையில எதுவுமே நடக்காது அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் நமது வாழ்க்கையில எதையாகில நடந்துருச்சுனால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது கம்ப்யூட்டர் வாழ்க்கையா கர்த்தரோட கூட வாழ்ற வாழ்க்கையா? என்ன வாழ்க்கை தான்? கம்ப்யூட்டர் வாழ்க்கை தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கம்ப்யூட்டர் வாழ்க்கை தான் போகுது. ஏன்னா கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன பரிசீலித்தாலும் அந்த விமானத்துக்கும் சேதம் வராது, அந்த மலைக்கும் சேதம் வராது, ஓட்டுறவனுக்கு சேதம் வராது. ஓட்டி முடிச்சுட்டு அவன் அழகா வெளியே போயிடறான். ஆனா ஒழுங்கா ஒரிஜினலா ஓட்டிட்டு இருக்கும் பொழுது தப்பிக்க முடியுமா? முடியாது. அப்ப எல்லாருக்கும் நேரிடுகிற சோதனை நமக்கு நேரிடும். அவர்களுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் போகிற உண்டாக்குவார். வாழ்க்கையில விசுவாசத்தை போராடி 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 ஓடிட்டு இருக்கோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். இரண்டாவது ஒரு வசனத்தை படிப்போம். எது தேவனுடைய சித்தம்? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் அப்ப எது தேவனுடைய சித்தம்? அப்ப அவன் சுத்தமாகணும்னு தேவ சித்தமா இருந்தா நம்மளும் சுத்தமாக வேண்டும் என்பது தேவ சித்தம் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வியாதிகளோட இருப்பது யாருக்கு சித்தம் இல்ல? தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாருக்கும் வியாதி இருக்குது. தலைவலி வருது, வயிற்று வலி வருது, இதெல்லாம் வந்து அது பெரிய வியாதி எல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு மாறா பிசாசு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சிலருக்கும் தாங்க முடியாததான வயிற்று வலி கூட வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, குடிச்சு வச்சுருவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மருந்து குடிச்சுட்டு தாங்க முடியல. வேதம் சொல்லுகிறது எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக, ஏன்னா நானே உன் சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் தழும்புகளால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? சுகமாவீர்கள். இயேசுவின் ரத்தம் நம்ம என்ன பண்ணுவோம்? சுகமா. வியாதிகள் மாற்றுவதற்கு, அவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அவைகளிலிருந்து சுகம் தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க இந்த இளையகுமாருடைய வாழ்க்கையை கூட நீங்க பார்க்கும் பொழுது அவன் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு போயிடுவான், எல்லாத்தையும் அழிச்சிடுவான். மூத்தவன் வந்து வயல் வயதிலிருந்து வரும் பொழுது கேட்பான், என்ன ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்குது, உம்முடைய தமையன் சுகமாக வந்து சேர்ந்து விட்டார். எப்படி வந்தாரா? சுகம். எப்படி வரணுமா? அப்ப சுகமாக வாழ வேண்டியது யாருடைய சித்தம்? அப்ப உடனே எனக்கு இத்தனை நாள் வரலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட அவர் கொடுத்ததில்லை, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கொழுத்தக்கன்று அடிச்சு விருந்து வைக்கிறாரா? சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்ப நாம் வியாதி உள்ளவர்களாக இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. சில சமயங்களிலே தேவன் அதை அனுமதிக்கிறார். அதை அனுமதிக்கும் பொழுது தேவன் மேல உள்ள விசுவாசத்தினாலே அவைகளை ஜெயிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord.
இப்ப ஜெபிக்கும் பொழுது கூட யோபுவை பற்றி நம்ம பார்த்தோம். யோபுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகம் இல்லை. எனக்கு சுகம் இல்லை. இளைப்பாறுதலும் இல்லை. இளைப்பாறுதலும் இல்லை. அமைதலும் இல்லை. அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எது வந்து நேர்ந்துச்சா? நான் பயந்த காரியம். நம்மள நிறைய காரியத்தை குறித்து பயந்துட்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை. ஆனா யோபு பக்தன் சொல்கிறார், உத்தமன் தான், நீதிமான் தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவர் தான், கர்த்தரையே நம்பியிருந்தவர் தான். இப்ப அவர் சொல்கிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்புறம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அஞ்சினது, சிலர் அஞ்சி பயந்துட்டு இருப்போம். நான் அஞ்சின காரியம் எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை. என்ன இல்லையா? சுகம் இல்லைன்னா உடம்புல என்ன இருக்குது? என்ன வியாதி இருக்கு? பருக்கள் நிறைந்து, கட்டிகள் நிறைந்து, கொப்பளங்கள், உடம்பெல்லாம் வந்து அவ்வளவு வேதனைகள் மத்தியில் இருக்க. பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இந்த அஞ்சின காரியம் எனக்கு வந்தது. எனக்கு என்ன இல்லை? சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேர்ந்தது. வேதம் சொல்லுகிறது, தத்தளிப்பின் பாத்திரம் பைபிள்ல இருக்கு. இப்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? தத்தளிப்பு. சுதந்திரம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இவன் எதை நினைத்து பயந்தானோ அந்த காரியம் இவனுக்கு நேரிட்டது. நம்மை தேவன் சுகமாக வைத்திருக்கிறார், சுகமாக தங்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம தேவைகளை எல்லாத்தையும் சந்தித்து வருகிறார். பேசலாம். ஆனா நம்ம சொல்றோம், நான் யோபுவை போல பாடுபட்டு, யோபுவை போல எனக்கு பிரச்சனை, யோபுவை போல சிக்கல். யோபுவை போல இந்த உலகத்துல யாருக்குமே சிக்கல் வரல. பேசலாம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. 16ஆம் அதிகாரம், யோபு 16ஆம் அதிகாரம் 12 இருந்து 17 வசனம். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நம்ம சில சமயங்களிலே சுகமாய் வாழ நினைக்கிறோம். யோபு தான் சொல்லுகிறார், நான் சுகமாக நான் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்ன பண்றாராம்? நொறுக்கி. எதை பிடிச்சு நொறுக்குவோம்? நம்ம பாயசத்தை பார்த்தா அப்பளத்தை நொறுக்கிடுவோம். அது போல நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லலர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சை, பிச்சை இல்லாத பறவை எது? புறா. என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்து. ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, பராக்கிரமசாலி யாரு? கிதியோன். பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார். நான் ரெட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்திக் கொண்டே என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண் இமைகளின் மேல் இருக்கிறது. என் கைகளில் கொடுமை இல்லாது இருக்கையிலும்
இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாக இருக்கையிலும் இப்படி ஆயிற்று. இப்படி ஆயிற்று. பூமியே பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே. என் இரத்தத்தை மூடி போடாதே. அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக. என் அலறலுக்கு மறைவிடம் உண்டாயிருப்பதாக. இப்போதும் இதோ சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சாட்சியை பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அழுகிறதுனால மூச்செல்லாம் என்ன பண்ணிடுச்சான்? நம்ம ஆல்ரெடி அழுகதான் இருக்கிறோம். என்ன சொல்றான்? அழுகிறதுனால பெரிய செல்வ கோடீஸ்வரனுடைய நிலைமையை பார்த்தீங்களா? என் ஈரல் என்ன பண்ணாரு? நம்ம கடையில போய் ஏதோ கேட்கிறோம், அதனுடைய ஈரல் நமக்கு நல்லது. சொல்லுவார், அதனுடைய மூளை நமக்கு நல்லது, அதனுடைய குடல் நமக்கு நல்லது, அதனுடைய ஈரல் நமக்கு நல்லது, அதனுடைய கிட்னி நமக்கு நல்லது. பராக்கிரமசாலியை போல் பாய்ந்தார், என்னை அவர் தப்ப விடவில்லை. எவ்வளவு வேதனை பெருமிச்சு விடுறான் பாருங்க. பூமியை கூப்பிடுறான், வானத்தை கூப்பிடுறான், எதையோ கூப்பிடுறான். இதெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, மலைகளாக இருந்தாலும் சரி, குன்றுகளாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். ரோசனத்தை படியுங்கள். யோபு 26 7வது வசனமும் 8வது வசனமும். அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து, அவர் உத்திர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமியை அந்தரத்தில் தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீரை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அவர் தண்ணீரை தம்முடைய கார் மேகத்தில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. அதனுடைய பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. பூமியை எப்படி தாங்குது? அட்லஸ் தாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவான். ஆனால் அந்தரங்கத்தில் அதை தொங்க வைத்திருக்கிறார். 1000 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறதான இந்த பூமியானது ஒரு நாள் கூட வேர்க்கோளோட போய் இடிச்சதில்லை. முடிஞ்சுச்சுன்னா அன்னைக்கு நம்ம ஜோலி முடிஞ்சு. அதனுடைய நேர்கோட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதனுடைய சுற்றுப்பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. வானம் அவனுக்கு சகாயம் பண்ணாது, பூமி அவனுக்கு சகாயம் பண்ணாது. கால்மேகங்களை கட்டி வைத்திருக்கிறார். அங்க தண்ணீர் இருக்கிறதுனால அது என்ன பண்றது இல்லையா? கிழிந்து போவது இல்லை. அவர் சொல்ல ஆகும் ஒரு கட்டளையிட நிற்கும். ஏனென்றால் ஜலத்திலிருந்து ஜலத்தை அவர் பிரித்தார், கடலிலிருந்து ஜலத்தை பிரித்தார். அவர் என்னைக்கு பிரித்தாரோ அந்த நாள் இருந்து இந்த நாள் வரும். அது அதனுடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல கேட்டுக்கொண்டு அப்படியே கீழ்ப்படித்து இருக்கிறது. அதான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், விமானத்துல கம்ப்யூட்டர்ல பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு ஓட்டுறவனுக்கும் நேரா ஓட்டுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது போல நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றவனுக்கும் கிறிஸ்துவுக்காக வாழ்றவனுக்கு வித்தியாசம் இருக்கு. நன்றாக ஓடினீர்களே உங்களை தடை செய்தவன் யாருன்னு வசனம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நன்றாக ஓடினீர்களே உங்களை தடை செய்தவன் ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில எனக்கு என்ன இருக்குது? குறைவு இருக்குது. அப்ப இந்த நன்றாய் ஓடின நம்ம ஏன் தடை பண்ணப்பட்டிருக்கிறோம் கண்டுபிடிக்கணும். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்றதான குறைவு மேல இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க என்ன விட்டுருக்கீங்க அதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா இந்த பூமி எப்படி சுத்துகிறதோ நாமும் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில ஓடலாம். அவர் உங்களை லக்காக வைக்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னாரு? சாத்தான் உன்னை சுலவில் புடைப்பதற்கு என்கிட்ட என்ன பண்ணினான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உத்தரவு கொடுத்தேன்.
ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழுங்கு போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்வேன். அப்போ வாழ்க்கையில எதுவுமே வந்துடக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, துயரம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, இப்படி வாழ்ந்தா அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருக்காக வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்க்கை. மார்வேர் அப்போஸ்தலன் ஆச்சு, அவனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. உத்தமனும் உண்மையுமான யோபு உத்தமன் அவனை ஒப்பு கொடுத்தாரு. அவன் சொல்றான், என் ஜெபம் சுத்தம் உள்ளது சொன்னா இல்லையா? என்னுடைய ஜெபம் சுத்தம் உள்ளதா இருக்கும் பொழுதே எனக்கு இவ்வளவு பிரச்சனை. இப்ப நம்ம ஜெபம், தாவீது சொல்றான், என்னுடைய ஜெபம் என் மடிக்கு திரும்பி வந்துருச்சுன்றான். ஆனா நம்ம ஜெபம் திரும்பி வந்துச்சா? அப்படியே போச்சு. எங்க போச்சு? காத்தோட காத்து கலந்து கத்தட்ட போயிருக்கும். பேசலா அந்த ஜெபத்தை கத்தர் கேட்பார், நிச்சயமா பதில் தருவார். யோபுவின் புத்தகம் 30வது அதிகாரம் 15 to 31. பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, பயங்கரங்கள் என் மீது திரும்பி வருகிறது, அவைகள் காற்றைப் போல் என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது, அவைகள் காற்றைப் போல் என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தைப் போல் கடந்து போயிற்று, என் சுக வாழ்வு மேகத்தை போல் கடந்து போயிற்று. ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. உபத்திரவத்தின் நாட்களை என்னை பிடித்துக் கொண்டது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு, ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு. சரி, ராக்காலத்துல ஒருத்தனுக்கு தொடை எலும்பு யாக்கோபுக்கு தேவன் சீக்கிரம் உண்டாக்குறார். ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு யோசிக்கணும். ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு, என் எலும்புகள் துளைக்கப்பட்டு, என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாது, என்னுடைய நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது, இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால், நோயின் உக்கிரம், ஐயோ கொடுமையா இருக்குது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று, என்னுடைய உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் கழுத்தின் அங்கியின் பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கவனிங்க, அதுக்கு முன்னால எதை நோக்கி சொன்னான்? வானத்தை பார்த்து, பூமியை பார்த்து, மலைகளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இதெல்லாம் பார்த்து இப்ப சொல்றான், தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆண்டவரை பார்த்து வந்துட்டான். பேசலாம் மலையே அதையும் பார்த்துட்டு சொன்னவன் இப்ப எங்க வந்துட்டான்? ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். ஆண்டவரே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்காது இருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மீது பாராமுகமாய் இருக்கிறீர், என் மீது கொடூரம் உள்ளவராய் மாறினீர், உம்முடைய கரத்தின் கிரியையினால் என்னை விரோதிக்கிறீர், நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர். சகல ஜீவ ஆத்துமாக்களும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன். ஆனாலும் நான் யாது ஒருவனையும் அவருடைய ஆபத்திலே தவிக்க பண்ணதும் துன்னலை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தும் எளியவனுக்காக எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாததும் இருந்தது உண்டானால் அவர் என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. என் குடல்கள் கொதித்து
அமராதிருக்கிறது. உபத்திரவ நாட்கள் என்மேல் வந்தது. வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன். நான் சபையில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது அலறுகிறேன். நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமானேன். என் தோல் என் மேல் கருத்து போயிற்று. என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிற்று. என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின. யாருங்க இவன்? உத்தமன் பைபிள் சொல்லுது, சன்மார்க்கன் பைபிள் சொல்லுது, பொல்லாப்பை விட்டு விலகிறவன் சொல்லுது, சுத்தமான ஜெபம் செய்தவன் சொல்லுது. இவனுக்கு இந்த பிரச்சனைகள் தேவையா? நம்மளால எதையுமே ஏற்றுக்க முடியலையே, எதையுமே சகிக்க முடியலையே, எதையுமே ஒத்துக்க முடியலையே. அப்ப நம்ம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் சகிக்கிறது. வயிற்று வழியா பாசுக்கு போன் அடி, தலை வழியா பாசுக்கு போன் அடி, நெஞ்சு வழியா பாசுக்கு போன் அடி, அரிசிலியா பாசுக்கு போன் அடி, கண்டு பிள்ளைகள்லையா பாசுக்கு போன் அடி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் பாசுக்கு போன் அடி. பக்கத்துல ஒரு மரம் வச்சு அதையும் ஆடித்துட்டு போயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனை சகித்துக்கிட்டு அவ்வளவு தில்லா வர்றாங்க. பேசலா எனக்கு இலைப்பாறுதல் இல்லைன்றான். அப்ப இவன் எவ்வளவு சிகப்பா இருந்திருப்பான். நான் கருத்து போயிட்டேன்னு சொல்றேன். நம்மள கற்பாவே கொடுத்துட்டோம், நம்மளே சிகப்பாக நடத்தப்படுறோம். பைபிள் சொல்லுது நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இருக்கா? தோள்பட்டையை பத்தி சொல்றேன். இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரு மனுஷன் சகித்தாலும் ஆண்டவரை ஒரு தடவை கூட தூசிக்கலங்க. பேசலாம். ஆண்டவரே 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 எத்தனை தடவை பதறி இருப்பீங்க? எத்தனை பேர் கண்டிருக்கிற ஆண்டவரே அப்படின்னு கூட கேட்டுருப்பீங்க. சொல்ல முடியாது. அவருக்கு எல்லாம் இருக்கு. பேசலாம். உங்களை கதறி விடுன்னு நினைக்கிறார். ஆமென். யோபுவை கதற விட்டவர் என்னை கதற விடுவாராக. விடக்கூடாதா? நம்மளுடைய வாழ்க்கையே மேலாண்மைக்காவே வாழ்ந்துட்டோம், அடுத்தவங்களை அடக்கி ஆழ்ந்தே வாழ்ந்துட்டோம். உங்களை ஆண்டவர் அடக்கும் பொழுது உங்களால் ஒப்பு கொடுக்க முடியல. தண்ணியை வச்சுக்கங்களேன். ஒரு இடத்துல தண்ணியே இல்லைன்னா குடத்தை தூக்கிட்டு சண்டைக்கு போறா ரோடுக்கு. ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா தங்கை இல்லாமல் தெருவுக்கு வந்துடுறோம். அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. பேசலா. அதனால உங்க வாழ்க்கையில எது நடக்குதோ நன்மைக்கு எதுவாக நடக்குது. பேசலா. அப்ப சில சமயங்களிலே யோபு வாழ்க்கையை போல நமது வாழ்க்கையில சில படிப்பினைகளை கர்த்தர் தருவார். அதை ஏத்துக்கணும். தேவசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப கர்த்தர் இடத்துலதான் கேட்கணும். முறையிடும். என்ன லக்காக வைத்தார்? யோபு லக்கா வச்சாரு. என்ன லக்கா வச்சு கூட பழி வாங்குறாரு. என்ன பண்றது? ஈரட பழக்கணும்ன்ற பழந்தார் என்றார். இலைப்பாறுதல் இல்லைன்றான், நிம்மதி இல்லைன்றான். யோபு முகம் கருத்து போச்சான். ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இப்ப நீங்க பழப்பழப்பா இருப்பீங்களா என்ன பார்த்து? நான் சொன்ன வெயில போறதில்லை, அதனால பழப்பழப்பா இருக்கிறேன். வாழ்க்கை என்பது சில காரியங்களை கத்தவங்க அனுமதிப்பார். பதறாதீங்க. தேவ சுத்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுது. இச்சிக்கையில கூட காக்கா ஓட்டாத மட்டும் கர்த்தர் பிடிக்கிறார். பேசலாம். தான தர்மம் பண்ணுனா கர்த்தர் கொடுப்பார். கருணை கண்ணன் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி 2 நீதி
பைபிள்ல தான் இருக்குது. கொடுங்கள் உங்களுக்கு, கொடுக்காத உங்களுக்கு கர்த்தர் எடுப்பார் இருக்க மாட்டாரா? இப்ப இங்க வந்து இருக்கிறதுல வந்து ஹெலனு, செல்வி சிஸ்டர், மணியம்மா இவங்க மாத்திரம்தான் தசம பாகம் கொடுக்குற ஆள். மிச்சமெல்லாம் எனக்கு திட்டிக்கிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறும். இவ்வளவு பிரச்சனைகளை அவன் சொல்றான். நம்ம யோபை பத்தி சொல்லிக்கணும். இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நீங்க ஒன்ன கொடுத்தீங்கன்னா 1000 கர்த்தர் கொடுப்பாருன்னு பைபிள் சொல்லுது. சொல்லுதா இல்லையா? நீ ஏழைக்கு இறங்குனா நீ கொடுத்ததை அவர் உனக்கு என்ன பண்ணுவார்? அந்த விசுவாசம் ஆட்கள் இருக்கணும். நான் கொடுத்திருக்கிறேன், கர்த்தர் திருப்பி கொடுப்பா, கொடுக்காம போக மாட்டார். அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளவு எல்லாம் நான் இருக்கிறேன். உங்களுக்கு யோபு சொல்ற இவ்வளவு பிரச்சனை. நம்ம யோபா பிள்ளை செத்து வச்சு கொண்டாடிச்சு தூசித்தா சொல்றோம். இவ்வளவு பிரச்சனைகள் செய்தவன் மனம் பதறி கூட ஒரு வார்த்தை ஆண்டவரை அவன் தவறா பேசவில்லை. பேதுரு கூட சொல்றான், அவனை நான் அறியேன், அவனை யார் எனக்கு தெரியாது, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். ஆண்டவர் முன்னே சொன்னார், சாத்தான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் பொழுதும் இவன் வாழ்க்கை இப்படி மாறி போகுது. ஆனா சர்வ வல்லவர் இந்த அளவுக்கு யோபுவை புடமிட்டார். பைபிள் படிக்கிற நான் புடமிடப்பட்டது நல்லது, பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். எந்த அளவுக்கு புடமிடப்படுகிறோமோ அந்த அளவுக்கு சுத்தமாகும். என்னுடைய சரீரத்தில் என்ன இல்லை? சுகம் இல்லை. என் சரீரத்தில் என்ன இல்லை? சுகம் இல்லை. உடம்பெல்லாம் கட்டிகள், பருக்கள், அதை வெடிச்சு வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் சூழ்ந்து கொண்டும் இளைப்பாறுதல் இல்லாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கலாம். வானத்தை பார்த்தாலும் சரி, பூமியை பார்த்தாலும் சரி, மலைகளை பார்த்தாலும் சரி, குன்றுகளை பார்த்தாலும் சரி, சொந்த பந்தத்தை பார்த்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, இவன் கடைசியாக யாரை நோக்கி பார்க்கிறான்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். நாமும் எல்லா சூழ்நிலைகளையும் யாரை நோக்கி பார்க்கணுங்க? யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது சில சம்பவங்கள் நமது வாழ்க்கையில அனுமதிப்பார். அந்த அனுமதிக்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். யோபு 16ஆம் அதிகாரம் 18 இருந்து 22 வசனம். பூமியே, பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் இரத்தத்தை மூடி போடாதே. ஒருவனுடைய இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டது, ஆபேலின் இரத்தம். பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. சாட்சி பகர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணினார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போகிறேன். இப்போ இவர் சொல்றார், எனக்காக வழக்காடுகிறவன் ஒருவன் இருந்தால் நலமாக இருக்குமே, ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்குமே, சர்வ வல்லவருக்கும் எனக்கும் நடுவில் ஒருவன் இருந்தால் நலமாக இருக்குமே சொல்லிட்டு நான் திரும்பி வராத வழியே போகிறேன். அவனை செத்து போயிட்டா திருப்பி வரமாட்டான். நான் திரும்பி வராத வழியே போகிறேன். இவ்வளவு வியாகுலம், இவ்வளவு சஞ்சலம், இவ்வளவு வருத்தம்,
இவ்வளவு போராட்டம், இவரெல்லாம் அவன் சகிக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மளால சகிக்க முடியுதா? 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அது சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கை யோபு வாழ்ந்தான், அவைகளிலேயும் பொறுமையா இருந்தான். அப்பதான் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஆமென். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்புள்ளதான தேவன் உங்கள் மேல் கிருபை பாராட்டுவாராக. ஆனா அதுக்கு முன்னால யோபுக்கு ஒரு அத்தனை பிரச்சனையும் தருவாராக. வரணும், அது வந்தாதான் இது கிடைக்கும். சொல்றான், உள்ளங்கால் தொடங்கி எல்லாம் ஃபேர் லவ்லியும் அதை இதுவும் போட்டு பேக்கப் பண்ணி டிகிரி பண்ணிட்டு கல்யாணத்தை போய் நிறுத்துறான். நாள் பார்க்குறான், அன்னைக்கு ஓடி போயிடுறான். நேற்று பேப்பர்ல 50 வயசு மாமியாரையும் மருமகன் கூட்டி போயிட்டான். உண்மைதானே நடக்குது வாழ்க்கை. அது சென்னையிலேயே ஒரு இடத்துல நடந்துச்சு. வேலை பார்த்துட்டு இடத்துல பொண்ணு கேட்க போயிருக்கணும், பொண்ணு தரல. 4 பிள்ளைங்க. மாமனார் தரமாட்டேன்ட்டார், மாமியாரை கூட்டி போயிட்டான் பிள்ளைகளோட. கேவலமான வாழ்க்கை, எவ்வளவு கேவலமான உலகம். தாயாக மதிக்க வேண்டியவனை இவ்வளவு தரம் கெட்டதான நிலைமைகளை உலகம் போயிட்டு. தேவன் உங்களையும் என்னையும் கிருபையாய் காத்து வருகிறார். உள்ளங்காலிலிருந்து உச்ச தலையில, நம்ம கூட ஜோமன் முடிச்சிடும், உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய கரம் தொடுவதாக தொட்டு சுகமாக்குன்னு ஜோமன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? பேசலாம் பேசலாம். அப்ப எது தேவ சித்தம்? எது தேவ சித்தம்? நம்ம சுகமா இருப்பது தேவ சித்தம். இல்ல வியாதியா இருக்க மாதிரியே இருக்கிறீங்க, அதுக்காக சொல்லு மணிக்கிறீங்களா? எப்படி இருக்கணுமா? சுகமாக இருக்கணும். சுகமா ஆக விரும்புகிறாயா? எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக்கி கேட்கிற ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே. இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. சொல்லுமா? மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. வியாதிகள் மாத்திரமல்ல, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாறும். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்கும்படி நான் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப பிணியாளிகளாக இருந்தா அவனுக்கு வைத்தியன் வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சிலர் சொல்றாங்க ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது, டாக்டரை பார்க்க கூடாது. சிபிஎம் சபைகள் சொல்லுவாங்க. எல்லாமே மாறி போச்சு. ஏன்னா அது மனிதனால் உருவாக்கப்பட்டதான உபதேசம். இன்னைக்கு சிபிஎம் பாஸ்டர்களே கண்ணில் கண்ணாடி தான் போட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு நாள் கண்ணாடியை கழட்டி கேட்க பேசுனேன். மனுஷனுக்கு தோன்றுகிறவர்கள் எல்லாம் சத்தியம் அல்ல, வேதம் தான் சத்தியம். இங்க வசனம் சொல்லுகிறது,
பிணியாளிகளுக்கு என்ன வேணுமா? வைத்தியம் வேண்டும். அப்ப அதுக்குதான் மருத்துவர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதை நாம் கடைபிடிக்கணும். இல்லைன்னா சிக்கலாயிடும். ஒன்றும் இல்லை, நிவேதாவதம் படிக்கிறதான ஒரு பொண்ணுடைய அப்பா எலக்ட்ரிஷியன் வேலை செய்திருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை நினைக்கிறார். வீட்டுக்கு போயிருக்கிறாரு. வீட்டில் இருந்தப்புறம் வேலை செய்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு. ஆட்கள் வரல. திரும்பி வீட்டுக்கு போயிருக்கிறாரு. மனைவிக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறாரு. நான் துளசி மெடிக்கல் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. மாடி வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது போயிடுச்சு. இதுதான் வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பெரிய கண்ணாடி கூண்டல் அடைச்சு வச்சிருந்தாலும் அது நிற்காது. போனதான். பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டும். அப்ப பிணியாளிகள் யாத்திராமத்தில் படிச்சா எபிரேய பெண்கள் மிகவும் பலசாலிகள். மருத்துவச்சிகள் போறதுக்கு முன்னாக ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்து விடுகிறார்கள். அப்ப மருத்துவச்சிகள் எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நீங்க போங்க. பைபிள் வந்து தடையை சொல்லலை. பாம்பு கடிச்சிருச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியிலே ஜெபம் பண்ணி பாட்டு பாடுவாங்க. பரலோகமே என் சொந்தமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சேப்பு போட்டா தலையில நுர, பாம்பு போட்டா முடிஞ்சிச்சு. இப்படிதாங்க வாழ்க்கை. ஆனா அந்த பாம்பு கடிச்ச இடத்துல ஒரு கல்லை வச்சுட்டாங்கன்னா அந்த கல் என்ன பண்ணிடும்? விஷத்தை இழுத்தும். ஆண்டவர் இவரெல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டும். அப்ப யோபுக்கு சொல்றாங்க, எனக்கு பரிந்து பேசக்கூட ஒரு ஆள் இல்லை, ஆனா உங்களுக்கு எனக்கும் பரிந்து பேச இயேசு இருக்கிறார். இருக்காரா? 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் ஒருத்தன் பரிந்து பேசினான். யாரு? மோசே. லோத்துவுக்கு ராஜாவுக்கு நடுவில் ஒருத்தன் பரிந்து பேசினான். ஆபிரகாம். ஆனா யோபு சொல்றாரு, எனக்கு மத்தியஸ்தன் இல்லையே, ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நலமாக இருக்குமே. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஆண்டவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். சாத்தான் ஓயாமல் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-7 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். உங்களுக்கு இப்ப நான் சொல்லி அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்காரத்துல போய் நீங்க என்ன பண்ணிடுங்க? ஒழுங்குபடுத்தும். ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேசுறார். கல்ல தெளிவா சொல்றாரு பாருங்க. உன்னுடைய வீட்டு காரியத்தில் ஆயத்தப்படுத்து, நீ பிழைக்க மாட்டி, நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு, தன் முகத்தை, இப்ப புருஷன் திட்டா மனைவி எங்க திரும்புவாங்க? யாரு திரும்பிட்டு அதை விடுது. கண்ணில் தண்ணி விடுதோ இல்லையோ, சவுண்ட் மட்டும் வரும். சுவர்புறமா திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் அல்லவா என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு, இப்போ நீ செத்து போக போற அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு என்ன வந்துருது? ஒருத்த உயிரோடையே வச்சு சித்திரவதை பண்றதுல ஆண்டவர் போல யாருமே கிடையாது.
ஆசாரியன் யாரு? ஆரோன். செத்து போனதான் அடுத்த ஆசாரியன். இந்த மேரிபாவின் தண்ணீரில உனக்கு உன் மேல எனக்கு என்ன இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை உயிரோட வச்சு ஒவ்வொன்றா எடுக்கிறாரு. ஒவ்வொன்றா எடுக்கிறது அவன் நினைக்கிறான், அங்கே எடுக்கிறவங்க உயிர் போகுமா, சால்வை எடுக்கும்போது உயிர் போகுமா, கிரீடத்தை எடுக்கிறபோது உயிர் போகுமா, நெத்தி பட்டத்தை எடுக்கும்போது உயிர் போகுமா, கச்சையை எடுக்கும்போது உயிர் போகுமா, சோலை எடுக்கும்போது உயிர் போகுமா அப்படின்னு அப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப நமக்கு அந்த மாதிரி வரிசை ஏற்றுக்க முடியலையே. யோபுவோ படம் விட்டாரு. இப்ப யார புலம்புறாரு? சொல்ற கட்ட சொல்றா, வீட்டுக்காரெல்லாம் ஒழிக்க பாரு, இதுக்கு மேல நீ பிழைக்க மாட்ட, நீ மறுத்தி போது என்று கட்ட சொன்னான். ஓடு உட்கார வைக்கிறான். என்ன உட்கார வைக்கிறான்? நான் அதை செய்யலையா, நான் இதை பண்ணலையா, நான் நல்லது செய்யலையா, உன்னுடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் அல்லவா அப்படின்னு ஓடு அழுகும் பொழுது ஏசையா முட்டத்தின் அருகே வரும் பொழுது படிங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூடி கொடுத்துறோம் போனாட்டார். பிரைஸ் தி லார்ட். புலம்பலுக்கு ஆனந்தமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே. எப்ப கிடைக்கும்? எசேக்கியாவை போல சாவுமணி அடிச்சாலும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா 15 வருஷம் கூட்டிடுவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இதுல அப்படியே நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு வந்துட்டீங்கன்னா எசேக்கியா சில காரியங்கள்லாம் பண்ணிடுறாரு. தன்னுடைய நண்பர் வரும் பொழுது இருந்ததால எல்லா பண்டகை சாலைகளும் திறந்து காமிச்சார். சொல்லுவார், இதுல ஒண்ணு இல்லாம எல்லாம் கொண்டு போயிடுவாங்க, மொத்தத்தை கொண்டு போயிடுவோம். உன்னுடைய வம்சாவளிகள் பாபில என்ன பண்ணுவான்? கைதிகளாக இருப்பான். அப்படி வாழ்க்கை மாறி போச்சு. இவன் வியாதியாக இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நீ சுத்தமாக விரும்புகிறாயா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அந்த குருடனை சுத்தமாக்கின தேவன் இன்று எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவனை தேவன் சுகப்படுத்தினார். காரணம் ஜெபம். ஆமென், ஆமென். பிணியாளிக்கு யார் வேணும்? வைத்தியன் வேண்டும். மார்க் 5:34. அவர் அவனை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி ஆண்டவரே உமக்கு சித்தமானாலே சுத்தமாகும். இந்த பெண் ஆண்டவர்கிட்ட கேட்கல, தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்து மருத்துவமனைக்கு செலவு பண்ணினார். ஆண்டவர் எங்க போயிட்டு இருக்காரு கேட்டீங்கன்னா, யவீருடைய மகள் வியாதியாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் வந்து என்ன பண்ணணும், என் பிள்ளைய தொட்டு என்ன பண்ணணும், சுகமாக்கணும் அப்படின்னு கேட்கிற சமயத்துல அங்கே போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் இடையில ஒரு சம்பவம். இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். ஆண்டவர் நின்று கேட்கிறார், என்னை தொட்டது யார்? அப்புறம் எல்லாரும் பயந்து, யாரும் உண்மை தொடரல. அப்ப இந்த சொல்ற, நான் உண்மை தொட்டு, எனக்கு இந்த மாதிரி வியாதி இருந்துச்சு, இப்ப நான் சுத்தமானேன், எனக்கு சித்தம் உண்டு. இது 12 வருடமாக வியாதியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே சுகம். அப்படி போறதான வழியில தான் பிள்ளை மரித்து போச்சு. போதகர் என்ன பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம்,
இவர் சொல்றார் அவள் நித்திரையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதையும் தேவன் அற்புதம் செய்கிறார். அப்ப நமது வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரா? தொட்டது யார்? நம்ம இயேசுநாதர் தொட்டாலும் சரி, இயேசுநாதர் நம்மளை தொட்டாலும் சரி, சுகம் கிடைக்கும். அதை எந்த வித மாற்றமும் கிடையாது. 12 வருடம் பெரும்பாடு. அதே மார்க்ல 5ஆம் அதிகாரத்துல 1 to 20 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, லேகியோன் பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான். கல்லறை அவனுடைய குடியிருப்பு. கல்களை எடுத்து கீறி கொண்டு காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்குது. ஆண்டவர் பார்த்து சொல்கிறது, எங்களை வேதனை உண்டாக்கவா வந்து கேட்கும் பொழுது அந்த பிசாசுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த பிசாசு சொல்கிறது, இந்த பன்றிகளுக்குள் போக எங்களுக்கு உத்தரவு கொடும். ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள போய் விழுந்து செத்து போச்சு. அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, தயவு செய்து என் கூட இருக்கணும் போய் இயேசுவை தொட்டு விட்டார். லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். அதே அதிகாரத்துல 25 to 34 வரை பார்த்தீங்கன்னா பெரும்பாடு உள்ளதான பெண்ணை தேவன் சுகப்படுத்துகிறார். அதே அதிகாரம் 22 to 24 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் எவருடைய மகனை தேவன் சுகப்படுத்துகிறார். எனக்கு சித்தம் உண்டு, சித்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாகு. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னொரு அம்மா 18 வருடமும் தேவனுடைய ஆலயத்தில் மூலியாக இருந்தார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 to 13 வசனங்களை பார்த்தா அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே என்று அவளை தேவன் சுகப்படுத்தினார். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 11 வசனங்களை இங்கே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். 38 வருடமா பெதஸ்தா குளத்தண்டைகளை ஒருத்தர் இருக்கிறான். அந்த குளம் கலக்கப்பட்டா உள்ள விடுறான்னு நினைக்கிறான், முடியல. ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட. தேவன் அவன் என்ன பண்ணினார்? சுகப்படுத்தினார். 100க்கு அதிபதி அவருடைய வேலைக்காரனை சுகப்படுத்த வரும்பொழுது ஒருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், நான் எதை சொல்கிறேனோ அதை செய்கிறான். ஆனாலும் என்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான். இப்படியாப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலில் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். நீ போ, அவன் சுகமாவான். அவன் சுகமானான். அத்திப்பழ அடைகளினால் என்ன பண்ணினார்? அடைய செய்து கட்டி வைத்து சுகம் உண்டானது. எனவே நேரம் இல்லாதனால பட்டுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு சித்தம் உண்டு. யோபுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடந்தது. பெரும்பாடு உள்ளதான பெண், லேகியோன் பிசாசு பிடித்தவர், எவனுடைய மகன், 100க்கு அதிபதி, 12 வருடம், 18 வருடம், 38 வருடம், எந்த வியாதிகளாக இருந்தாலும் தேவன் சுகமாக்க வல்லவர். ஏன்னு கேட்டால் நீதிமொழிகள் 18:10 சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான்கள் ஓடி. ஏசாயா 58:8 சொல்கிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே. 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்கிறது எல்லாவற்றையும் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணும்? அதே போல சுகபோகமா இருக்க கூடாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவன். நீங்க கர்த்தருக்காக வாழணுமே தவிர சுகபோகமா வாழணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அது சம்பந்தமான வசனம் யாக்கோபு 1:5, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 to 5 வசனங்கள். இவையெல்லாம் படித்துக்கோங்க. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவராய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்க சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். சுகமாக இருங்கள்,
ஆரோக்கியமாக இருங்கள். உங்களுடைய எல்லா பலவீனங்கள் 12 வருடமாக இருந்தாலும் சரி, 18 வருடமாக இருந்தாலும் சரி, 38 வருடமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானவர்கள் ஓடி சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ, நிம்மதியோடு வாழ, இளைப்பாறுதலோடு வாழ கர்த்தர் உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம், ஜெபிப்போம்.